எங்கன்னா நம்ம குளத்தில் பக்கத்தில் இருக்க வதியத்திலே பார்த்தீங்கன்னா மேலே உதயம் கீழே உதயம் இருக்குது. இதில் என்ன ஹைலைட்டுன்னா நிறைய கிராமம் இருக்க மாட்டேங்குது. அதில் தனித்தனியாக அவங்களே பார்த்தீங்கன்னா ட்ரம் செட் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா குடியுறது. இன்றைக்கி மஞ்சள் நீர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாள் குடியுற விழாவா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிறோம். இதை முடிச்சு போகும்போது அடுத்த எல்லைக்கு போகும்போது அங்கேருந்து இன்னொரு டீம் பிக்கப் பண்ணி கூட்டி போக மாட்டேங்குது ட்ரம் செட்டை. இந்த கோயிலேருந்து கரகத்தை தூக்கிட்டு ஒரு வீடாக பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்குள்ளே போயிட்டு தேங்காய் வாழைப்பழம் அவசியம் வாங்கிட்டு லாஸ்ட்டாக சாமி குடி விட்டு முடிச்சிட்டாங்கன்னா வேலை முடியுது. பட் ஆனால் வேலை முடியறதுக்கு ஒரு 3 மணி ஆனிச்சு. நம்ம பசங்களோட ஜாலியாக பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி அடிச்சுட்டு இருந்தோம். மஞ்சள் நீர் அவங்களும் கொண்டாடினாங்க. இதில் என்ன ஹைலைட்னா இவங்க ஜாலியாக மஞ்சள் நீர் விழா கொண்டாடுறாங்களா, இதில் பசங்களும் ஜாலியாக கலந்துக்கிட்டு உங்கள் ஊர் திருவிழாதாப்பா அப்படிங்கிற மாதிரி கலர் பொடியெல்லாம் மேலே பூசிக்கிட்டு அள்ளி அப்பிக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக அடிச்சு கொண்டு போயிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் தான் எல்லையாட்டுக்கு லாஸ்ட்டாக அந்த மெயின் ரோட்டுக்கு போனோம்னா எல்லாம் முடியுது. இந்த எல்லையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எல்லைக்கு போகிறதுக்கு அடுத்த ட்ரம் செட் டீம் வந்து அவங்களை பிக்கப் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே நம்ம போனால் அங்கே இன்னொரு டீம் நின்றுருந்து நம்ம தினகர் நம்ம பசங்க தான் நின்றுருந்தாங்க. எல்லாருமே அவங்கள்ட்ட மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாலியாக கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்தோம். மதியத்தில் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் நாள் கூடி விடுறது ரொம்ப சூப்பராக போணுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா சந்தையாக இருக்குன்னு நினச்சா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக அடிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மதியத்துலேருந்து பார்க்குற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜை போட்டுப்பாங்க. நமக்கு அது சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம்.